அனைவருக்கும் வணக்கம். நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து காந்திபுரம் போய் அங்கேருந்து பூண்டி பேருந்து ஏறி வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் வந்து உங்களை சந்திப்போம். நாங்கள் இருந்த இடத்துலேருந்து காந்திபுரம் பேருந்து நிலையத்துக்கு போயிட்டோம். அங்கேருந்து 14D சிறப்பு பேருந்து ஏறி வெள்ளையங்கிரிக்கு சென்றோம். சொன்னா ஆர்ச்சிக்கு முன்னாடி இறங்கிடும்டா, வீடியோ எடுக்கிறல நம்ம அங்கே கொண்டு போய் விடுவாங்க மாப்பிள்ள. விட மாட்டாங்க மாப்பிள்ள. வந்தேன் எவ்வளோ மாப்பிள்ள? ஒரு தர்பூசணி பீஸ் சேவ் பண்ணி போகுது மாப்பிள்ள. நான் என்ன மாப்பிள்ள சொன்னேன்? நீ கோயம்புத்தூர்ல படிச்சியா மாப்பிள்ள 4 வருஷம்? பஸ் போடவே பார்க்கல. ஒரு வழியாக நாங்கள் கோயில் அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் தனியாக ஒரு வாகனத்தில் வரீங்கன்னா கோயிலுக்கு எதிர்த்த மாதிரியே நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா வருஷமும் செருப்போடே போகலாம். இந்த வருஷம் வந்து செருப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு தனி ரூம் கொடுத்துருக்காங்க. எப்படி ஸ்கேம் பண்ணுவாங்க, ஒரு 10 ரூபா 20 ரூபா கேட்பாங்கன்னு நினச்சேன். ஃப்ரீதான். கீழே விநாயகருக்கு வணக்கத்தை வச்சுட்டு மேலே ஏற ஆரம்பித்தோம். அங்கே பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் அனுமதி இல்லாதனால நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடுலாம் நாங்கள் வச்சு இந்த டப்பாவில் மாற்றிக்கிட்டோம். சரி, இந்த பையன் நீ வச்சுக்கிறியா? இது மட்டும் எடுத்துக்கடா. சரி, இந்த பையன் நீ வச்சுக்க. அந்த பையன் இந்த பையன் கட்டி வேணும். சரி சரியா? சரி, இதை மட்டும் இதாக பண்ண. என்னடா இது? சாப்பாடு சாமிக்கு கொடு பரிசோதனை கொடு. ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா டெபாசிட் மாதிரி பண்ணிட்டு போகணும். கீழே வரும்போது அந்த பாட்டில் கொடுத்தா 20 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. எல்லாம் பரிசோதனைலாம் முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்துகிட்டு பயணத்தை தொடங்கிட்டோம். முதல் மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். மணி 6. இப்போ எங்களோட நோக்கம் என்னன்னா, ஒரு 6வது மலையில் போய் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கலான்னு சொல்லி ஒரு திட்டத்தோடு போயிட்டுருக்கோம். ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன்? இவங்களா 3வது மலை வரைக்கும் போகிறாங்க. சுமையை தூக்கிட்டு நடந்து போகிறது கண்டிப்பாக சிரமம் தான். இல்லை, நீ மட்டும் ஏன் குச்சி இல்லாமல் நடக்கிற? நாங்கள் 2 பேரும் குச்சியோட வரோம். அது ஒரு சம்பவம் மாப்பிள்ள. காரணம் இவரு தான். சாரி, முதல் முறையாக வந்தோம். சனி ஞாயிறாக வந்துட்டோம். சரியான கூட்டம். இப்படி குச்சி வாங்குறதுக்கு 400 மீட்டர் கியூ நிற்கிறாங்க. சார் சொல்கிறாரு குச்சிலாம் போனால் உயிர் போயிடும் அப்படின்றான். என்னை நம்பி ஒரு 8 பேர் வந்தாங்க. நான் எல்லாத்தையும் சொன்னேன், வாங்கடா பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை வாங்கடான்னு சொன்னேன். கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோம். நீயே பார்த்துருப்பேன், நிறைய குச்சி இருந்துருப்பேன். அந்த மாதிரி கிடச்சிச்சு. அதனால் இவனு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தேன். அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நான் முன்னாடி குச்சி இல்லாமல் நடந்து காட்டுறேன்டான்னு சொல்லி. அதுக்காக முதல் முறை குச்சி இல்லாமல் நடந்து வந்தேன். 2வது முறை நடந்து வந்தேன். இப்போ வந்து என்னையே சொல்லியிருக்கான், குச்சி இல்லாமல் 7வது மலையில் நொண்டுவனே. 7வது மலை ஏன் என்னாச்சு? இருக்கு இதுல ஏற முடியல. அண்ணா சொல்றாரு 7 மலை தான் மெதுவாக போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஒரு ட்விஸ்ட்னு வச்சிங்களே, செருப்பு போடக்கூடாதுன்னு. அதனால தான் டான்ஸ் ஆடுறேன். தம்பி, இயற்கையோட இணைந்திருங்கள். என்னாச்சு மாப்பிள்ள? முதல் மலை காவாசியே வரல. காலில் ஒரு ஸ்க்ரூ கிளம்பிட்டு ஆரம்பம் தான். இப்படி போ பிடிக்கும். போ வழியா முதல் மலை தாண்டியாச்சு. பாதி கிணறு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பாதியம் முதல்ல தாண்டா கஷ்டம். பாக்கில ஈஸி. இருந்தாலும் நக்கல் அக்கறை வச்சா சுத்தாம ஒரு குளுக்கோஸ் மட்டும் வாங்கி விட்டு போயிட்டே இருப்போம். பிள்ளையார் இருக்காரு. இது வரைக்கும் நீ செய்யாத எல்லாத்துக்கும் போய் தப்பு பண்ணதுக்கெல்லாம் போயிட்டு ஒரு தோப்பு போட்டு வந்துருப்போம். எனக்கு ஒன்றும் மனசாச்சு இருக்கு. அதுக்கு நான் கரெக்டாக இருந்தேன். இது ஏன் கீழே சப்ளை நிப்பா இருக்க முடியுது? 2வது மலை கூட வரல. இவ்வளோ டேஸ்டாக இருக்கு. அதுக்குள்ள இதுவே வீட்டில் சாப்பிட்ருந்தேன்னா இவ்வளோ கிளீனாக சாப்பிட்ருக்க மாட்டேன். பசியில் லேயர் தாண்டி போயிட்டுருக்கு. இதுதான் வந்து பாம்பாட்டி சித்தர் கோயில். இங்கேருந்தா 3வது மலை ஸ்டார்ட் ஆகுது. இவனுக்கும் இங்கேருந்தா மயக்கம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மலையில் இவன் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தான் 4வது மலை ஆரம்பிக்குது. இதை கொஞ்சம் கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸி தானா. வாங்க. இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல நீங்கள் மலை ஏறும்போது ஒரு இயற்கையான தண்ணி கிடைக்கும். அருமையாக இருக்கும். போண்டா சாப்பிடுங்களா கைஸ்? இங்கே வருங்க கைஸ். ஏற்கனவே 4 போண்டா திருந்தா நடக்க முடியாமல் இருக்கான். போண்டா மாதிரி ஆகிட்டான்.
இதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. தான் போண்டா மட்டும் தான் இல்லைவா இவங்க சாப்பிட ஆரம்பிச்சோன்னா அப்புறம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம். அதனால தான் இது பண்றேன். கொடுங்க ஒரு பிளேட்டு கொடுங்க. ஏய் தின்னடா இவ்வளோ சூப்பராக இருக்கு. கருப்பட்டி அருமையாக இருக்கா? போண்டா சாப்பிட்டதுன்னு பின் விளைவு. தரும். வீடியோ இருக்காடா. ஒரு போல என்னடா பண்ற? பிடிச்சிக்கிட்டு வாங்குறேன். சரி ஸ்ட்ரெச் பண்ணுவா. ஒரு வழியாக எல்லா போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் திட்டமிட்டபடி 6வது மலையில் வந்து ஓய்வு எடுக்கலான்னு முடிவு செஞ்சோம். இதுதான் இன்னைக்கு இரவு உணவு எங்களுக்கு. குடிச்சிட்டு தண்ணி குடிச்சு தான். உங்களுக்கு இந்த இடம் வந்து இரவில் பார்க்கறதுனால ஒரு சிறப்பாக தெரியல. நான் காலையில் எழுந்திரிச்சு காமிக்கிறேன். ஒரு மிக சிறப்பான ஒரு இடம். ஸ்டார் கேசிங் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல நண்பர்களோட கொஞ்சம் மட்டும் இல்லைன்னா 2 டோனட் தின்றேன். இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு ஒரு நல்ல இரவு. நிறைய பேர் வர வேண்டியதாக இருந்தது. கிருஷ்ணாலாம் கடைசி நேரத்தில் வர முடியாமல் போயிட்டு அடுத்த வருடம் இன்னும் நிறைய பேர் வருவோம். நாய்க்கு போடுற பேர் போடுறான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒரு உறக்கத்துக்கு போகிறோம். வணக்கம். அப்புறம் நல்ல உரட்டை பண்ணிட்டு வா. வாடா நீ வாடா. ஏய் ஒரு நல்ல உறக்கத்துக்கு அப்புறம் 5 மணிக்கு எந்திரிக்கலாம் முடிவு செஞ்சோம். ஆனால் ஒரு 5:45 எந்திரிச்சு 6வது மலை இறங்கிட்டோம். இப்போ 7வது மலை ஏற போகிறோம். அந்த உச்சி தெரியுதா? அங்கே பயணிக்க போகிறோம். போயிட்டு வந்துட்டு சூரியன் வந்ததுக்கப்புறம் இன்னும் விரைவாக செஞ்சோம். ஏழாவது மலை பாதி கடந்துட்டோம். பார்க்குறதுக்கே ஒரு லிங்கம் மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்க மாதிரி தோணுது. இயற்கையாகவே எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் தான். வார நாட்களில் வந்தனால தான் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த இடத்துல மட்டும்தான் காத்திருந்து சாமி பார்த்தோம். இந்த இடம் வந்து எப்படி நம்ம கோயிலில் வந்து நுழைவாயில் தாண்டி போய் சாமி பார்ப்போமோ, இது ஒரு இயற்கை நுழைவாயில் மாதிரி இருக்கும் நம்ம ஈசனை பார்க்க. இது வரைக்கும் நமக்கு சூரிய ஒளியே இருந்திருக்காது. சரியாக அந்த நுழைவாயிலை தாண்டும் போது தான் சூரிய பகவானை பார்க்க முடியும். வணக்கம். சிறப்பான தரிசனம் முடிஞ்சது. சொல்லுங்க, நேற்று நைட் எப்படி இருந்தது? முடிஞ்சு காலைல பாடி போன வாட்டி போர்வை எடுத்தோம், மறந்துட்டோம். அதனால இந்த வாட்டி ஆளுக்கு ஒரு போர்வை எடுத்து வந்தோம். அப்பயும் பத்தல, தாங்க முடியல. அப்படியே பொறுமையாக 7வது மணிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இது கொஞ்சம் செங்குத்தான இறக்கம் தான். கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் இறங்கணும். ஏன்னா சொன்ன மாதிரி இது செங்குத்தாக இருக்கிறதுனால நம்ம கால் நம்ம சொன்ன பேச்சு கேட்காது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். அந்த உச்சி தெரியுதுல்ல, அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டு இறங்கி வந்திருக்கோம். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுன்னு சொல்லி. நம்ம இருட்டில் ஏறினால இந்த அளவுக்கு தெரியல. 6வது மலை பாதியில் வந்து ஒரு சின்ன சுனை இருக்கும். அங்கே நம்ம குளித்தோம்னா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். சிறப்பாக ஒரு வாசகமும் எழுதியிருந்தாங்க. புண்ணியத்தை தேடி வந்த நீ துணியை கீழே போட்டு பாவத்தை சேர்க்காதேன்னு சொல்லி. குளியல் என்னடா இறங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஏறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது 6வது மலை வந்து ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். நம்ம சொனையில் குளிச்சுட்டு கொஞ்சம் தூரம் ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஏறினதுக்கு அப்புறம் தான் சமதளம் வரும். பிரசாந்தே, மவுண்டன்ஸ் மேக் யூ ஹம்பிள். இந்த அண்ணா வந்து ஈஷா மூலியமாக அனுமதி வாங்கி அவங்களோட நாயை வந்து இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருந்தாங்க. நாய் இவ்வளோ தூரம் வந்தது மிக ஆச்சரியமான ஒன்று தான். ஏன்னா நம்மளாலே முடியல. கிட்டத்தட்ட நம்மளும் 4 காலில் தவழ்ந்து தான் போயிட்டுருக்கோம். இந்த இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி ஒரு சேயிங்லாம் வரும். இந்த ஹார்டஸ்ட் கிளைம்பிங் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ பெஸ்ட் வியூன்னு. உட்காந்து படிக்கும் போது தெரியாது, சில நேரத்தில் இந்த மாதிரி ஏறும் போது தான் தெரியுது.
மாப்பிள்ள சிரமம்னு நினச்சாதான் சிரமம். நம்ம புலம்புனா மட்டும் வலி குறையா போகுது, புலம்பிட்டே இருந்தோம்னா வலி குறையாது. நம்ம பாட்டு நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே நம்ம வர வழியில் ஒட்டன் சித்தரோட சமாதி இருந்தது, அதையும் வணங்கிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், எங்கள் ஆள் போட்டார் நீ கேப்பு. நீ இது எடுத்தாருன்னா வண்டியை மலையில் தான் நிற்பார். பதிவு பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே அப்படியே வலிக்காத மாதிரி நடந்து வர முயற்சி செய்கிறான். கிட்டத்தட்ட வெயில் வந்ததுனால ரொம்ப சிரமமாக தான் இருந்தது நடக்க. மக்களே பார்த்தீங்கன்னா அதான் விபூதி மலை. இது வந்து 5வது மலையிலேருந்து 4வது மலை போகிற வழியில் இருக்கும். இந்த மலையில் இயற்கையாகவே அதிசயமான விடயங்கள்லாம் இருக்கும். அந்த நுழைவாயிலாக இருக்கட்டும், சிவன் லிங்கம் போல் ஒரு மலையாக இருக்கட்டும், இப்போ இந்த விபூதி இதாக இருக்கட்டும், இன்னொன்று பீம கலியுருண்டன்னு சொல்லியிருக்கோம், அதை என்னால் பதிவு பண்ண முடியல. அதை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வெயில் அதிகமானனால தொடர்ந்து 2வது மலை 3வது மலை என்ன நடந்ததுன்னு பதிவு பண்ண முடியல. கீழே வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்ல வேலை சென்னை சில்க்ஸ் அன்னதானம் போட்டுருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஏறி இறங்கினதுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு கிளம்பலான்னு முடிவு எடுத்து பேருந்துக்கு போய் காத்திருந்தோம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அப்புறம் கட்டலாம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. நான் போன டைம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த வாட்டியும் அதான் நினச்சேன், ஏறத்துக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் டெரராக தான் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, இவங்க 2 பேரும் இழுத்துட்டு போயிட்டானுங்க. எங்கேயுமே நிற்க இல்லை, தரன்னு இழுத்துட்டு போனானுங்க, திருப்பி அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டானுங்க. ஓகே பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நிற்க முடியுது, நடக்க முடியுது, வீட்டுக்கு போயிடலாம். போன வாட்டி செத்துட்டேன் போகிறதுக்குள்ள. சரி, கடவுள் நம்பிக்கை வந்து ஆக்சுவலாக உனக்கு கிடையாது. ஆமாம், ஆனால் நீ போன வருஷமும் வந்தால் இந்த வருஷமும் எங்களோட வந்திருக்க. அதை பற்றின உன்னோட எனக்கு பர்சனலாக இந்த பிளேஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. எனக்கு நானே வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அங்க மேலே ஏறி உனக்கு அங்கே டைம் பார்க்கறதுக்கு ஒரு 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 அதனால வர எல்லா வருஷமும் இதுக்கப்புறம் வர ட்ரை பண்ணுவேன். மற்றபடி உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. நிறைய ஒரு வழியாக பயணம் முடிஞ்சுட்டு என்ன தோணுது? நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 7 மலை, ஒரு மலையும் எப்படா முடியும்னு இருந்தது. போன தடவைலாம் நிறைய இடத்துல உட்காந்துருந்தோம், ஆள் நிறைய பேர் ஷூஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், செருப்பு யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த தடவை அந்த அதெல்லாம் யூஸ் பண்ணல. முதல் முறையாக செருப்பு இல்லாமல் நடந்திருக்காரு. அப்புறம் இவன் வந்து நான் குச்சி யூஸ் பண்ணி தான் நடந்தேன், இவன் வந்து குச்சி யூஸ் பண்ணல. இவன் போன வருஷமும் அப்படி தான் பண்ணான். நீ வருஷம் நான் அடுத்த வருஷம் குச்சி இல்லாமல் வந்துடுறேன். சரி, பர்சனலா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்ன ஏதாவது சேஞ்ச் இருந்ததா, இல்லை எப்படி என்ன ஓடுனுச்சு உன் மனசுல? மாற்றம்னு பெருசா ஒரு பெரிய ஏன்னா மாற்றம் போன இல்ல. வருஷமும் போனேன், இந்த வருஷமும் இப்போ வந்திருக்க, அடுத்த வருஷமும் போன வருடம் வந்தபோது கரெக்டாக எல்லாம் முடிச்சுட்டு குளிரில் நைட்டு படுத்து அந்த நிலாவை பார்த்துட்டு இருக்கும்போது இனிமேல் வருடம் வரணுண்டான்ற ஒரு முடிவு வந்தது. அதனால தான் இந்த வருடம் வந்தேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வருடம் வரப்போகிறோம். இந்த வருடம் வந்து புதுசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏற்கனவே போயிட்டு இருந்ததுல ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரின்னு வச்சுக்கோங்க. சரியான பாதை தான் ஒன்று வேகமாக ஒன்றுன்றது மட்டும் தான். மற்றபடி மனிதர்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. சிரமப்பட்டு ஒரு அப்பா வந்து அவங்க பிள்ளைய கூட்டு வருது. அதான் அது கேட்கணும்னு நினைச்சேன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இதெல்லாம் பேசுனீங்க, அதனால ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க அப்பா வந்து பிள்ளைய வந்து ஆறுதல் பண்ணி கூட்டு வருது. ஒரு சில இடத்துல அந்த புள்ள அவங்க அப்பா ஆறுதல் பண்ணி கூட்டு வருது. நண்பர்களுக்குள்ள இருக்கிறது. நீ இவ்வளவு தூரம் தலையாட்டீங்களே, நீங்க தான் சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். போகும்போதும் சரி வரும்போதும் சரி நிறைய பேர் என்ன பொய் சொன்னாங்க. பொய் எப்படி சொன்னாங்கன்னா மோட்டிவேஷனலாக பொய் சொன்னாங்க. அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சரியமா இருந்தது. நீ எவ்வளோ தூரம் இருக்கணும்னே கொஞ்சம் தூரம் தான் போங்கங்கிறாங்க. போனா ஆனால் 2 கிலோமீட்டர் அது போயிட்டே இருக்கு. ரிட்டர்ன் வரும்போது தான் என்கிட்ட யாரை கேட்கும் போது தான் தெரியுது. இப்போ நான் போய் சொன்னேன், இல்லை தோதா இருக்க போயிடுங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் சொன்னேன். அது ஒன்று நோட் பண்ணேன். அந்த அழகான பொய்யை நீ திரும்பி சொல்லியிருக்க. நான் திரும்ப ஆமாம் நானே சொல்ல வேண்டியதாக இருந்தது. அப்புறம் குச்சி இல்லைன்னா கண்டிப்பாக நடந்திருக்க முடியாது. அந்த குச்சி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அது வந்து அந்த வயதான தோற்றத்தை. ஆமாம், அந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்தேன். இது வந்து அப்போ நம்ம ரொம்ப ஏஜ்டாக இருந்தாலும் நம்ம ஒரு 60-70 தாண்டோம்னா இப்படி தானே நடப்போம். ஒருவேளை அந்த ஃபீலிங்கை வந்து நம்ம இந்த ஏஜ்லேயே நம்ம பார்க்குறோமோ நம்ம அந்த மாதிரிலாம் தோணுச்சு. இந்த மாதிரி நிறைய ஓடுனுச்சு. இப்போ எதுவும் டக்குன்னு ஞாபகம் வரல. ஓம் நம சிவாய. கண்டிப்பாக அடுத்த வருடம் வரும். இதோட சிறப்பாக வரும். நிறைய பேரோட வரும். Spotify Premium